இங்க ஒரு குட்டி பொண்ணு அவளோட அப்பா கூட சேர்ந்து கார்டனை சுத்தி பார்க்கலாம்னு வர்றா. அப்பாவோ குட்டி பாப்பா வேமா எந்திரிச்சிருவா, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்து சுத்தி பார்க்கலாம்னு சொல்றாரு. இதனால இவ கோவப்பட்டு வரமாட்டேன்னு அவரோட கையை விட்டுட்டு அங்கேயே நிக்கிறா. அப்பா இவகிட்ட நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றேன் இந்த மாதிரி கையை விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்றாரு. பட் இவ அதை கேட்காம திரும்பிக்கிறா. அப்பா அவரு அங்க ஒட்டிருந்த ஒரு நோட்டீஸ் எடுத்து அதை இவகிட்ட கட்டுறாரு. இந்த பையனும் உன்ன மாதிரி ரொம்ப செட்டப் பண்ணி இப்ப காணாம போயிட்டான், அதனாலதான் நான் உன்னை எப்பவுமே கையை பிடிச்சிட்டே நடந்து வர சொல்றேன்னு சொல்றாரு. இவளும் அப்பா கிட்ட சரின்னு சொல்றா. அப்பாவோட தங்கச்சி எழுந்து அழ ஆரம்பிச்சிடுறா. இவர் அவளை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க அந்த குட்டி பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. அப்பா இவ தங்கச்சியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹாய் சொல்றா. இவளை பார்த்ததும் குட்டி பாப்பா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. அப்பா இவகிட்ட ஏன் அவளை அழ வச்சேன்னு சொல்லி திட்டுறாரு. இவ நான் எதுவுமே பண்ணேன்னு சொல்றா. அவர் இவளோட கையில அந்த நோட்டீஸ் இருக்கதை பார்த்துட்டு அதை எடுத்த இடத்துல வையின்னு சொல்றாரு. இவ அது எனக்கு வேணும்னு சொல்றா. அவரோ அதை நம்ம வச்சிருக்க கூடாது, அதை எடுத்த இடத்துல போய் வையி, நான் இங்க இருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்றாரு. இவளும் சரின்னு அந்த நோட்டீஸ் போட்டுக்கிட்டு போறா. அப்ப அங்க இருந்த எல்லாருமே அந்த குட்டி பாப்பாவை பார்த்து ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவ அதை பார்த்துட்டு அந்த நோட்டீஸை கையில வச்சுக்கிட்டே கோமா அங்க இருந்து போறா. அவ போற வழியில ஒரு அம்மா அவங்களோட குழந்தை கூட சேர்ந்து அங்க இருக்கிற பூக்களை காட்டிட்டு இருக்காங்க. இவ கோமா அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டு அங்க இருந்து போறா. அவ அம்மா இறந்ததை நினைச்சு இவ ரொம்ப ஃபீல் பண்றா. கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு வழி இருக்கிறத பாக்குறா. இவ மெதுவா அந்த வழியை நடந்து போறா. அங்க ஒரு கதவு இருக்கு. இவ அந்த கதவை திறந்து உள்ள போறா. அங்க ஃபுல்லாவே அழகா பூக்களா இருக்குது. இவ அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நடந்து வர்றா. அப்போ ஒரு முயல் இவ முன்னாடி வந்து நின்னு நீ தொலைஞ்சிட்டியான்னு கேக்குது. இவளோ நான் தொலையெல்லாம் இல்ல, நான் தான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றா. அந்த முயலும் தாவி தாவி போகுது. இவ அது பின்னாடியே போறா. அது ஒரு புதருக்கு பின்னாடி போயிட்டு உருவம் மாறி ஒரு பூனையா வருது. அந்த பூனை அவகிட்ட ஏன் எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன்னு கேக்குது. இவளோ அவங்க யாருக்கும் நான் தேவைப்பட மாட்டேன்னு சொல்றா. உடனே அந்த பூனை நீயும் என்ன மாதிரி தானா, நானும் யாருக்கும் தேவைப்படல, அதான் இங்க வந்துட்டேன்னு சொல்லுது. அது பேசிக்கிட்டே அடுத்து ஒரு பறவையா உருவம் மாறுது. அப்புறம் அது நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், உன்ன மாதிரி இருக்கவங்களுக்கு ஏத்த இடம் இதுதான், நீ இங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீன்னா நம்ம எல்லாரும் எப்பவுமே ஒன்னா இருக்கலாம், எங்க கூட இருப்பியான்னு கேக்குது. இவ அந்த இடம் ஃபுல்லாவே சுத்தி பாக்குறா. அப்பா அவளுக்கு அவளோட அப்பா கூப்பிடுற சத்தம் கேக்குது. உடனே அவ இல்ல நான் உன் கூட இருக்க மாட்டேன், என்னோட அப்பா என்ன கூப்பிடுறாங்க, நான் போன்னு சொல்றா. அதுவோ யாரும் உன்னை கூப்பிடல, உன்னை யாரும் தேடவும் இல்ல, எங்க கூடவே இருன்னு அதோட உருவத்தை மாத்திக்கிட்டே இவளை மிரட்டுது. அது ஒரு புலியா மாதிரி இவளை பயமுறுத்திக்கிட்டே கிட்ட வருது. இவ தப்பிச்சு வெளியில போகலாம்னு பாக்குறா. அது உடனே ஒரு பறவையா மாதிரி இவளை அடிச்சுக்கிட்டு அவங்கள மறந்துரு, நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லுது. இவ அந்த பறவையை பிடிச்சு அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள போட்டுறா. அந்த பறவை அந்த தண்ணிக்குள்ள போனதும் எந்த சத்தமுமே கேட்காததால இவ மெதுவா அந்த தண்ணி தொட்டியை எட்டி பாக்குறா. அந்த தண்ணில இவளோட முகத்துல அந்த உருவம் மாதிரியே கண்ணு தெரியுது. அப்ப அந்த உருவம் இவள மாதிரியே மாறி இவள தண்ணிக்குள்ள இழுக்குது. அது அவ கிட்ட நான் அவங்க எல்லாரையுமே மறக்க வைக்க உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுது. அது அப்படியே இவள தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டே போகுது. இவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் மாதிரியே மாற ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்கு அவளோட அப்பா